இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஊர்ல இருக்கிற பிரதான கட்சி இருக்குல்ல, எந்த கட்சி? அதிமுக. அதோட பாத்திரம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அவரு அதிருப்தியா இருக்கிற அதிமுக எம்.எல்.ஏக்கள் மத்தவங்கலாம் விருந்து குடுக்குறாரு அவரு. இல்ல அது கட்சி ரீதியா ஏங்க மாவட்ட செயலாளர் குடுக்குறாரு. தள்ளி கூட வைக்க முடியல இல்லங்க. உங்களோட நோக்கம் என்ன இருக்கு பாருங்க. நாடே பிரச்சனையில இருக்குது. நாடு முழுக்க இருக்கிற பிரதமர்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் பயணத்த கேன்சல் பண்ணிட்டு உள்ள வந்தா, விருந்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் வராங்க. பிரதமர் மோடி அவங்க ஊர்ல துபாயில பாய் குடுக்குற விருந்தெல்லாம் வேணான்னு விட்டுட்டு வராரு. இவரு ராகுல் காந்தி அமெரிக்காவுல இருக்க எல்லா விருந்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்தா, இங்க ஒருத்தர் விருந்து வைக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இவங்க பாஜக கூட்டணில இருக்கிறாங்க இவங்க லட்சணம் இருக்கு. அப்ப இவ்வளவு சூழல்ல போகும்போது நீங்க எல்லா கேள்வி கேட்கறீங்க எல்லாம் குறித்து இவங்கள பத்தி எதுவுமே கேட்க மாட்டீங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் கூட அத பத்தி எதுவும் சொல்ல மாட்றாங்க. இல்ல அது முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணது அது அதாவது முடிஞ்சிருச்சு. எடப்பாடி அத பத்தி எதுவும் கருத்து சொல்லலையேங்கிறது பிரச்சனையா இருக்கு. கருத்து சொன்னாருன்னா, ஏன்டா ஐய்யய்யோ! கருத்தே சொல்லாம இருந்துக்கலாமேங்கிற மாரி ஒரு கருத்து சொல்லுவாரு அப்படிங்கிறதும் இதோட சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பிரச்சனைய எப்படி பார்க்குறாங்க? அப்ப பாஜக எப்படி பாக்குது? இந்த தாக்குதலை தனக்கான ஆதரவா பாக்குது. அதிமுக போன்ற கட்சிகள் கருத்து சொன்னா நமக்கு பிரச்சனை வந்துருமோங்கிறதுனால, நம்ம ஏதாவது விருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க விருந்து சாப்பிடுற ஒரு கட்சியா இருக்கிறாங்கங்கிறதுல, அப்ப இதுல பக்காவா அரசியல் நடக்குது. அப்ப இதுல நம்ம வந்து அத கருத்து சொன்னோம்னா நம்ம எதிர்நிலையா மாறிட போறோம். ஏற்கனவே இங்க பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குங்கிறதுனால, அவரு அமைதியா இருந்து விருந்து சாப்பிடுறதும், இன்னொரு பக்கத்துல பாஜக அதை இஸ்லாமிய எதிர்ப்பாக கட்டமைக்கிற கண்ணோட்டம் வருது. இதுல ஒரு சிறப்பான விஷயத்த சொல்ல வர்றேன். எப்படி வந்து இவங்க வந்து வக்ஃப் வாரி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தோல்வி அடைந்தார்களோ, இன்னைக்கு அத டேலி பண்றதுக்காக அங்க இருக்கிற இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்டது, இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டதா சித்தரிச்சு, அது இந்து, முஸ்லீம் பிரச்சனையா கொண்டு போயிட்டு இருக்கும்போது, சுற்றுலா பயணிகளா போன அந்த இந்துக்களே அந்த களத்துல இருந்தே இந்த பாஜகவோட இந்த இஸ்லாமிய எதிர்ப்பை முறியடிக்கிறாங்க அவங்க. எங்கள பாதுகாத்தது இஸ்லாமியர்கள். எங்கள கொண்டு வந்து சேர்த்தது இஸ்லாமியர்கள். அந்த மக்கள் வந்து அவ்வளவு அன்பானவர்கள்ன்னு இவங்க எவ்வளோ பேசுற சதிகள, சுத்தி சுத்தி அந்த மக்களே, அந்த பெண்களும், ஆண்களும் அங்க இருக்கிறவங்களையுமே மாறி மாறி தமிழ்நாட்டுல இருந்து போனவங்களும், எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் மாறி மாறி அங்க இருங்க தன் உயிரை பணய வைத்து அங்க ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. இவங்கள குதிரை ஓட்டில. அவங்க குடும்பமே அனாதையா நின்றுருக்குது. பல பேர் அதே போல் தன்னை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சும் கூட கார் ஓட்டியா இருக்கிற இஸ்லாமியர், காஷ்மீர்ல இருக்கிற அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து இவங்கள பாதுகாத்துட்டு அவங்க தன்னை முன்னால வச்சு கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்கங்கிற செய்தி வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? இதுலயே அவங்களுக்கு தோல்வி தான் சங்கிகளுக்கு. அங்க இருக்கிற இஸ்லாமியர்களே வந்து நல்லா நடந்துக்கிட்டாங்க. அவங்க தான் காப்பாத்தி அனுப்பிச்சாங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குல்ல. அத எப்படி அந்த பார்க்குறீங்க? சூழலை உருவாக்குனது தான் சங்கிங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப இன்னொரு வீடியோ கூட பார்த்தோம். அந்த ஒருத்தர் சொல்றாரு, எங்கள வந்து வந்து பண்ணது வந்து இந்துக்களான்னு கேட்டு தான் எங்கள சுட்டான்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு சொல்லுது. அத யார் பண்ணா? அந்த அம்மாவே சொல்லல அத. இவங்க சொல்ல வைக்கிறாங்க. நம்மனா ஒரு இஸ்லாமியரும் அதுல இறந்து போயிருக்காரு. இஸ்லாமியரும் அவங்கள பாதுகாக்கிறதுல இறந்து போயிருக்கிறாருன்னா, நான் என்ன சொல்றேன், அது நீங்க வந்து படுகொலை செய்தவன ஒரு மனிதகுல விரோதியாக, ஒரு தீவிரவாதியாலாம் சொல்லி பேசுங்க. பாகிஸ்தானி தீவிரவாதின்னு கூட சொல்லுங்க. ஆனா இறந்து போனவங்க வந்து இந்துக்கள்னும், படுகொலை செய்யணும் முஸ்லீம்னு ஏன் பேசுறீங்க? இவரு காஷ்மீரில் இவரு காஷ்மீரில் முஸ்லீம்னு சொன்னா, நீங்க துபாயில போய் ஷேக்குக்கு மாலை போட்டீங்கன்னா, அவரு என்ன அவர் ஐயங்காரா அவரு?